ஒரு காலத்தில் ஒரு அழகான ஊரில் சந்திரன் என்ற சிறு சந்திரனே வாழ்ந்தான். அவன் அலைகளும் இலைகளும் பூக்களும் நிறைந்த ஒரு பெரிய மரத்தின் கோலைப்பில் இருப்பான். சந்திரன் தினமும் தனது நண்பர்கள், பூங்காற்று, காற்றின் குயில் மற்றும் இரவின் மயிலுக்கு இனிய பாடல்களை பாடுவான். ஆனால் சந்திரனுக்கு ஒரு சுதந்திரம் தேவை. அவனுக்கு பார்வையிட முடியாத கிணற்றின் அடிக்கணிக்கையை உண்டாக்க வேண்டும் என்கிற ஆசை. ஒருநாள் சந்திரன் தனது நண்பர்களிடம் கூறினான், நான் பூமியில் ஒரு பயணத்தை மேற்கொள்ள விரும்புகிறேன். நான் என்னுடன் வர விரும்புகிறீர்களா? அவன் நண்பர்கள் அமைதியாக இருந்தனர். ஆனால் மற்றும் மிகவும் உற்சாகமாக பூங்காற்று சொன்னது, நாம் உன்னுடன் வருவோம், சந்திரன். உமது பயணம் அருமை. அவர்கள் அனைவரும் சந்திரனுடன் சேர்ந்து மீண்டும் சந்திரனை காண்பதற்காக வெளியே வந்தனர். சந்திரன் தனது வெளியில் வரும் பொழுது பூமியின் அழகுகளை காண்பதற்காக குதித்தான். சந்திரன் குறிப்பிடும் சந்திரனை பார்க்கும்போது அவன் கவலைப்பட்டான். அந்த வீடு மிகவும் கருதப்படத்தான் வேண்டும். சந்திரன் படகு மூலம் கடல் கடக்க வேண்டும் என்பதைக் கண்டான். எப்படி கடலை கடக்கிறேன் என்று சந்திரன் பயந்தான். ஆனால் அவன் நண்பர்கள் முற்றிலும் உற்சாகமாக இருந்தனர். காற்றின் குயில் எப்போதும் அவரை உற்சாகப்படுத்த, நாம் இந்த சோதனையை நிறைவு செய்யலாம். நாங்கள் அனைவரும் போராட்டம் அறிந்து முயற்சிக்க வேண்டும் என்று கூறினாள். மிகவும் உற்சாகமாக சந்திரன் மற்றும் அவரது நண்பர்கள் படகில் ஏறினர். அவர்கள் கடலை கடந்தபோது அங்கு எதிரே ஏகப்பு மற்றும் அலைகள் இருந்தன. சந்திரன் தன்னுடைய நண்பர்களின் துணையுடன் அந்த அலைகளுக்கு எதிராக போராட நினைத்தான். அங்கு மிகுந்த அதிர்ச்சி இருந்தது. ஆனால் சந்திரன் அங்கிருந்து படகு இழுக்க முடியாது என்பதை புரிந்தான். கடந்த இரவு சந்திரன் ஒரு நிமிடம் தன் நண்பர்களுடன் இருக்க வேண்டியதை உணர்கின்றான். தங்கள் பயணம் மிகவும் சிரமம் மற்றும் போராட்டங்களால் நிரம்பியிருந்தாலும் அவன் ஒரு புதிய உறுதிக்கோட்டை உணர்ந்தான். சந்திரன் கவலைப்பட்டு, நான் இழந்த சந்திரனாக இருக்கிறேன் என்று கூறினான். அப்போது சந்திரனின் நண்பர்கள் அவனை ஊக்குவிக்க ஆரம்பித்தனர். நீ நிச்சயமாக சந்திரன். நீயே உமது அழகான பலத்தை உணர்ந்தால் எப்போது வேண்டுமானாலும் நோக்கியவராக இருக்க முடியும் என்றனர் அவர்கள். சந்திரன் தன்னுடைய நண்பர்களின் நம்பிக்கை மற்றும் ஊக்கம் மூலம் தனக்கு உள்ள இடத்தை புரிந்தான். அவனும் சொந்தமாகவே ஒரு ஆராய்ச்சி செய்து கடலை பயன்படுத்தி புதிய வழியை உருவாக்க முடியும் என்பதைக் கண்டுபிடித்தான். அந்த இரவில் அவர் தற்போது சந்திரனாக இருக்க வேண்டும் என்பதையும் தனது நண்பர்களைக் கூட வைத்திருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்தான். கடலுக்குப் பின்னர் சந்திரன் புதிய பயணம் மற்றும் புதிய கதை எழுதிக்கொள்ள வந்தான். சந்திரன் தனது நண்பர்களை நம்பி ஒரு புத்துயிர் அனுபவத்தில் வேலையினை முடிக்க முடியாமல் போனான். அவன் மீண்டும் நம்பிக்கையுடன் அளவிட முடியாது என்பதை உணர்ந்தான். இப்போது சந்திரன் சுற்றி வந்த பயணம் அவனுக்கு ஒரு புதிய உறுதி மற்றும் நாட்டுத்தான் அளித்தது. அதற்குப் பிறகு சந்திரன் தனது மனதில் இருந்து ஒரு புத்திமதி கொண்டு தனது நண்பர்களுடன் மீண்டும் கவி இசை பாடுவதற்காக திரும்பினான். அந்த நாள் சந்திரன் ஒரு தகுதி பெற்றது. அவர் இழந்த சந்திரன் என்றாலும் தனது காதலுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒரு புதிய கடையும் காணலாம். இதற்குப் பிறகு சந்திரன் மற்றும் அவரது நண்பர்கள் புதியதே சந்திக்க உள்ளனர் மற்றும் வாழ்வியல் அழகுகளை அனுபவிக்கவும் தொடங்கினர். முடிவில் சந்திரன் கண்டது, நண்பர்கள் என்னால் அப்புறப்பட வேண்டும் என்பதே. அவரது பாதையை நடந்து ஒரு புதிய பயணத்தை இயக்கும் சுகத்தை வழங்க முடியும்.